Hi, welcome to CAC tutorial. The channel name பார்த்தீங்கன்னா CAC tutorial. என்னோட நேம் பி ராமராஜன். ஆக்சுவலாக அந்த சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வீக்லி 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே, another 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ மண்டே அண்ட் தேர்ஸ்டே அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்னா என்னன்றது ஸ்டார்ட் பண்ணி இன்னைய டெக்னாலஜி வரைக்கும் உள்ள எல்லா லேட்டஸ்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த டூ டேஸ் வீடியோஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை அந்த 2 வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஸோ இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லேயும் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டிஸையும் அந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்க போகிறோம். another 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே, வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ அந்த 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ ஆர் எம்சிஏ, பிஇ ஆர் பிடெக், எம்இ ஆர் எம்டெக் படிக்கிறவங்க அகாடமிக் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த சேனல் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த மாதிரியான டாப்பிக்காக இருந்தாலும் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இங்கிலீஷில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க பைனரி ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி ட்ரீ ட்ராவர்சலோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் எப்படி இன்ஆர்டர், ப்ரீஆர்டர், போஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பைனரி ட்ராவர்சல்னால் என்னன்ற பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். ப்ரீஆர்டர்னா என்ன, இன்ஆர்டர்னா என்ன, போஸ்ட் ஆர்டர்னா என்னன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் எப்படி இன்ஆர்டர் பண்ணலாம், ப்ரீஆர்டர் பண்ணலாம், போஸ்ட் ஆர்டர் பண்ணலான்றதையும் பார்த்துட்டோம். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ இந்த வீடியோ கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ ட்ராவர்சல் சி கான்செப்ட்ஸ். ஸோ சி ப்ரோக்ராமில் நம்ம இந்த கான்செப்டை, இந்த டாப்பிக்கை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சும்மா தியரிட்டிக்கலாக வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பேசிக்காக ஸோ சி ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் டேட்டாவை ரீட் பண்ணலாம், எப்படி டேட்டா ரீட் ஆகுது அப்படின்ற சும்மா பேசிக் கான்செப்ட்ஸை வந்து நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சி கான்செப்ட்ஸ் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ட்ரீ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா அரேஸ், ஸ்டாக், கியூஸ், லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எதுக்காக லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம்? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன் வேல தான் நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா செவரல் வேஸில் வந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹேவ் ஒன்லி ஒன் வே டு ரீட் டேட்டா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரேஸ் எடுத்துக்கலாம், ஸ்டாக் எடுத்துக்கலாம், கியூஸ் எடுத்துக்கலாம், லிங்க்டு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன் வேல தான் நம்ம டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படிலாம் டேட்டாவை ரீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படிலாம் டேட்டா ரீட் ஆகுது, சப்போஸ் நீங்கள் ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேல ரீட் பண்ணுறதுனால அதெல்லாம் நம்ம லீனியர் டேட்டா செக்ஷன் சொல்கிறோம். அரேஸ், ஸ்டாக்ஸ், கியூஸ், லிங்க்டு லிஸ்ட். ஸோ இது நம்ம வந்து செவரல் வேஸில் ரீட் பண்ண போகிறோம் ட்ரீயில் இருக்கக்கூடிய டேட்டாவை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால அது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், ரூட் நோடு பார்த்தீங்கன்னா 1, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 17, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 17ஓட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4. உங்களுக்கே தெரியும் இது வந்து நோடு, இது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரீ. ஸோ 17, 3, 4 இதை வந்து நம்ம லெஃப்ட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 11 இதை வந்து ரைட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா எப்படி இங்கே வந்து நம்ம ஸ்மால் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நோட்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக சிம்பிள் பைனரி ட்ரீ எடுத்திருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம டேட்டா ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ we read data as follows. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூட் நோட் 1 டாப்பில் ஸ்டார்ட் பண்ணி தென் லெஃப்ட் டு ரைட்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு தான் போகணும். ரைட் டு லெஃப்ட் வந்து எப்பயுமே ஆகாது, சரிங்களா? ரைட் டு லெஃப்ட் வராது. ஸோ லெஃப்ட் சப்ட்ரீ இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப்ட்ரீயை ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம். அப்புறமா ரூட்டு, அதுக்கப்புறம் ரைட் சப்ட்ரீ இருந்துச்சுன்னா ரைட் சப்ட்ரீயை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் லெஃப்ட் டு ரைட்டு, நாட் ரைட் டு லெஃப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1. ஸோ நீங்கள் ரூட் நோடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எடுத்திருக்கோம், 1 எடுத்திருக்கோம். ஸோ 1க்கு அப்புறமா நம்ம எந்த டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப்ட்ரீல இருக்கக்கூடிய ரூட் நோடு பார்த்தீங்கன்னா 17. ஸோ 1க்கு அப்புறமா 17க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடு 11. ஸோ இது எப்படி ரீட் பண்ணுறதுன்ற எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ரூட் நோடு 1 அதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 17, அதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 1, 17, 11 நம்ம ரீட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 17க்கும் 2 சில்ட்ரன் இருக்காங்க, லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு. ஸோ 17 கூட 3, அதுக்கப்புறமா ரைட் சைல்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதனால் அந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு அப்புறமா 17க்கு அப்புறமா 11, 17ஓட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3, அதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதனால தான் போட்டிருப்பேன் 1, 17, 11, 3, 4. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேஸ். இது வந்து ரெண்டு வழியில் ரெண்டு வேஸில் ரீட் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஃபஸ்ட் வே. ஸோ ஃபஸ்ட் வே பார்த்தீங்கன்னா 1, 17, 11, 3, 4. ஸோ இந்த மாதிரியான வழியில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை ரீட் பண்ணும். ஸோ இது வந்து லெஃப்ட் சப்ட்ரி, ரைட் சப்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பாட்டம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் பார்த்தோம். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் பாட்டம்லேருந்து எப்படி ரீட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். பாட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் தான். ஸோ டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, டாப்போ பாட்டமோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு எப்பயுமே, நாட் ரைட் டு லெஃப்ட் வராது, லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்னா இங்கே பார்த்துக்குங்க, லெஃப்ட் சைடு லெஃப்ட் சப்ட்ரியில் பாட்டம், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் அதோட ரூட் பார்த்தீங்கன்னா 17 லெஃப்ட் சைடு, இதோட லெஃப்ட் சைடு, தென் இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 11, அப்புறம் இது ரெண்டுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த வகையில் அதை ரீட் பண்ணும். ஸோ 3 லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து 4, இதோட ரூட் பார்த்தீங்கன்னா 17, இதுக்கப்புறமா இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 11, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு ரூட் நோடு வந்து 1. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 3, 4, 17, 11 and 1. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து டெப்த் ஆஃப் நோட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து டெப்த் ஃபஸ்ட்டு ட்ராவர்சல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம், டெப்த் ஃபஸ்ட்டு ட்ராவர்சலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் டெப்த் ஆஃப் நோட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டேட்டா ரீட் ஆகும். ஸோ அதனால தான் இட் டிபெண்ட்ஸ் டெப்த் ஆஃப் நோட்ஸ். ஸோ இது கீழே 3க்கு கீழே நோடு இருந்தாலும் 4க்கு கீழே நோடு இருந்தாலும் கீழே இருந்து தான் போகும். சரிங்களா? அதனால தான் டெப்த் ஆஃப் நோட்ஸ் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஹைராரிக்கல் பொறுத்து கிடையாது, இது வந்து டெப்த் ஆஃப் நோட்ஸ். ஸோ இது வந்து சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் நம்ம ட்ரீயை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரீ. ஸோ ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்ட் நோடுன்னு எடுத்துங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம நோடுன்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நோடு, அதனால் ஸ்ட்ரக்ட் நோடு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேரண்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் டேட்டா. ஸோ டேட்டா வந்து நம்ம இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணுறோம். எதுக்குன்னு கேட்டால் அங்கே உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து 1, 11, 17, 3, 4 இதெல்லாம் வந்து டேட்டா. இந்த டேட்டா வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இன்டீஜர் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இன்டீஜர் டேட்டா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து செமிகாலன், ஒவ்வொருக்கும் செமிகாலன் போட்டுருங்க. ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லெஃப்ட், ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ரைட்டு, பேரண்டிஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு லைனுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லெஃப்ட்டு, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ரைட் அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நோட் ஸ்டார் லெஃப்ட்னு போட்டிருக்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்னோட லெஃப்ட் தான் 17. ஸோ நீங்கள் வெறும் நோட் லெஃப்ட்னு போடாமல் நோட் ஸ்டார் லெஃப்ட்னு போடுறீங்க. அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த 17க்கும் லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதையும் அதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கும் லெஃப்ட் சைடு இருந்தால் அதையும் அதை எடுத்துக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து அட் த எண்டு லாஸ்ட் வரைக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதனால தான் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லெஃப்ட்டு, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ரைட்டு. தட் மீன்ஸ் வாட், ரைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11. ஸோ இங்கே வந்து 11 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதோட முடிஞ்சிடும். இப்போ 11க்கு கீழே ரைட் சைடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கும். அந்த ரைட் சைடுக்கு கீழே ஏதாச்சும் ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே 11 இது கீழே இருக்கிறது ஃபுல்லாக 11க்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே அது எடுத்துக்கும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லெஃப்ட்டு, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ரைட்டு. ஸோ அந்த லெஃப்ட் சைல்டுக்கே, தட் மீன்ஸ் இந்த லெஃப்ட் சைல்டுக்கே மறுபடியும் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி ஏதாச்சும் கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் நோட் ஸ்டார் லெஃப்ட்டு, நோட் ஸ்டார் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்ட்ரக்ட் நோட் பாயிண்டட் பை லெஃப்ட் அண்ட் ரைட் மைட் ஹேவ் அதர் லெஃப்ட் அண்ட் ரைட் சில்ட்ரன். தட் மீன்ஸ் சப்ட்ரீஸ். ஸோ இது வந்து லெஃப்ட் சப்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா லெஃப்ட்டையும், சப்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்டையும் கம்ப்ளீட்டாக அது கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம், ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லெஃப்ட், ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ரைட். இது வந்து சிம்பிளாக ட்ரீயோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங், ஸோ லெஃப்ட்னா ஜஸ்ட் ஒரு லெஃப்ட்டை மட்டும் எடுத்துக்காது, ரைட்னா ஜஸ்ட் ஒரு ரைட்டை மட்டும் எடுத்துக்காது. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா லெஃப்ட், அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா ரைட்டு எல்லாத்தையுமே அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நோட் ஸ்டார் லெஃப்ட், நோட் ஸ்டார் ரைட்டு ஸ்ட்ரக்ட்லேயே பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 things. இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 things. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நோட் கேரியிங் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1, 17, 11, 3, 4 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோடு வந்து சும்மா இல்லை உங்களுக்கு. ஸோ டேட்டாவை கேரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ரெண்டு டைப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோடு கேரியிங் டேட்டா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 சப்ட்ரீஸ்.
ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ட்ரீ அப்படின்னாலே ரூட் நோடு இருக்கும் உங்களுக்கு. அனதர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் பேச போகிறது ரூட் நோடு இருக்கும். அனதர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப்ட்ரீ இருக்கும், ரைட் சப்ட்ரீ இருக்கும். ஸோ அந்த 3 தான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நோட் கேரியிங் டேட்டா எந்த ஒரு நோடு எடுத்துக்கிட்டா அந்த நோடு வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை கேரி பண்ணியிருக்கும். அனதர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரீ, ரைட் சப்ட்ரீ. ஸோ இதுதான் 2 தான் பாசிபிள். லெஃப்ட் சப்ட்ரீ இருக்கும், இன்னொன்று ரைட் சப்ட்ரீ இருக்கும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 17, 3, 4லாம் வந்து லெஃப்ட் சப்ட்ரீன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 11 பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரைட் சப்ட்ரீ. ஸோ இதான் வந்து பேசிக்காக. ஸோ சியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதான் கோட். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி ட்ரீயை வந்து நம்ம எப்படி ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் இன்னார்டர் அப்படின்ற அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக ஒரு சிம்பிள் பைனரி ட்ரீ எடுத்துக்கிட்டு ஸோ இதே பைனரி ட்ரீயை கூட எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டாக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஸோ எப்படி அது வந்து டேட்டாவை ரீட் பண்ணுது, ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் எப்படி இருக்கும், உள்ள ஸ்டாக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இது ஜஸ்ட் பேசிக். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் பாய்.